ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது ஒரு சிம்பிள் குருமா ரெசிபி தான். நான்வெஜ் இல்லை, வெஜிடபிள்ஸ் எல்லாம் இல்லைங்கிற டைமில் கண்டிப்பாக டொமேட்டோவும் ஆனியனும் மட்டும் இருந்ததுன்னா இந்த குருமா செஞ்சிடலாம். நமக்கு தேங்காவும் இருந்ததுன்னா போதும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் கரமெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு. நான் இப்போ செய்ய போகிறது ஒரு 3 பேர் சாப்பிட்ற குவான்டிட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/4 மூடி தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு வரமிளகாய் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நான் ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, கரம் ஸ்பைசஸ், அதை மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுறணும். அதே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி 2 அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டு தேவையான அளவு கல்லுப்பும் மஞ்சளும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, தேவையான அளவு தண்ணி, உப்பு மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் என்னென்னா பொட்டுக்கல்ல போட்டிருக்கனால நிறைய தண்ணி ஊற்றினாலும் கொதிக்க கெட்டியாரு. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. மீன்வைல் நான் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். பாப்பாவுக்கு ஒரே ஒரு தோசை. நல்லா இட்லி ஆவி பறக்க எடுத்து இந்த குருமாவை ஊற்றி நல்லா கொலன்னு பிணைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.